இருக்கும். அவர்களெல்லாம் இல்லாமல் கூட்டணி வச்சா கூட கூட்டணி பெரிய அளவில் வலிமை இருக்காது. குறிப்பாக தென் தமிழ்நாட்டிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் தளர்ந்து போயிருக்கும் ஒரு சூழ்நிலையிலே, முக்கியமாக மதுரைக்கு கீழே அந்த கட்சி மீண்டும் வலுப்பெற வேண்டும் என்று சொன்னால் ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன், சசிகலா நடராஜன் இவர்களுடைய ஒத்துழைப்பு இருந்தால்தான் தேர்தலை சந்திப்பதிலே நல்ல ஒரு லாபம் இருக்கும் என்று அமித்ஷா தரப்பிலே சொல்லப்பட்டதாக தெரிகிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி மறுப்பு தெரிவித்ததாக சொல்லுகிறார்கள். எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அந்த கட்சியினுடைய பொதுக்குழு தன்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டது. தேர்தல் கமிஷனும் இப்போதைக்கு இரட்டை இலை சின்னம் இவருக்குத்தான் என்று சொல்லிவிட்டது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே நடந்து கொண்டிருப்பதற்கு ஆட்சேபனை இல்லை என்று தேர்தல் கமிஷன் தெள்ள தெளிவாக சொல்லிவிட்டது. இந்த ஒரே அடிப்படையிலே தான் தன்னிகரற்ற தலைவர் எடப்பாடி பழனிசாமி அதிமுகவை தான் தன்னிகரற்ற தலைவர், எனக்கு அடிபணிந்து அல்லது எனக்கு கீழ்ப்படிந்து இருப்பவர்கள் தான் இந்த கட்சியில் இருக்க முடியுமே தவிர